வணக்கம் நேர்களே. சமீபத்துல பைரி பாகம் 1 படம் தியேட்டர்ல வெளியாகி வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் ஒரு புதுமுக, மொத்த டீமே புதுமுக டீம் தான். ஜான் கிளாடி அப்படின்ற ஒரு இயக்குனரோட அந்த படைப்பு மொத்தமாவே எல்லாருமே புதுமுகம் தான் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிற இந்த படத்தோட விமர்சனத்துல எந்த பக்கத்துல நம்ம பார்த்தாலும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒரு நல்ல விதமா பேசப்பட்டிருக்கு. நம்மளும் படம் பார்த்த விசதத்துல இந்த படத்தோட மொத்த சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப லைவா இருக்கிறத நம்மளாலுமே உணர முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில சீஃப் கெஸ்டா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஏவி வசந்தகுமார் இணைஞ்சிருக்கிறார். அவரிடம் நிறைய பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, முதல்ல இந்த வரவேற்பை நீங்க உணர்ந்திருந்தீங்களா? படத்தை பத்தி விமர்சனங்கள் வருது, இல்ல நல்லா ஓடுது, அதெல்லாமே செகண்டரி. இந்த படத்துல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஒர்க்கும் தனிப்பட்ட முறையில பாராட்டப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம், தனிப்பட்ட முறையில். ஏன்னா நான் 2-3 படங்கள் பண்ணியிருக்கிறேன். அந்த படங்கள்ல கிடைக்காத ஒரு பாராட்டு இந்த படத்துல என்னோட சினிமாட்டோகிராஃபிக்கு நிறையவே கிடைச்சிச்சு. இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கிற எல்லாருமே புதுமுகங்கள் தான். இந்த படத்துல நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? எனக்கு ஜான் கிளாடி நண்பர் மூலமா பழக்கம். 4 இயக்குனர்ல அவர் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஷான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அப்பவுமே ஒரு நல்ல டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஏன்னா அவரு நிறைய வேர்ல்ட் சினிமா பார்க்குறவர், நிறைய மலையாள சினிமா பார்க்குறவர். ஸோ அந்த ஒரு விஷுவல் சென்ஸ் அவருக்கு கொஞ்சம் ரொம்பவே அதிகம். நம்மளுக்கு இது வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு ஆள். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்லேயே இவ்வளோ ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது ஆஷான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கப்புறம் கலர்ஸ் ஆஃப் லவ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கப்புறம் நெடுஞ்சாலை நாய்கள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அடுத்தது பைரி பண்ணோம். ஆனால் பைரி 4 இயக்குனர்ல வெளியே ஆகலை. ஸோ அப்பவுமே ஷார்ட் ஃபிலிமாக அது பைரி பண்ணி யூடியூப்ல இருக்குது பைரி. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம பைரியை கண்டிப்பாக பண்ணணும்னு அப்பவுமே முடிவு பண்ண வருது. இப்போ ஏவி வசந்தகுமார் அப்படின்ற நபர் இந்த பைரி பாகம் 1க்கு அப்புறம் பேசப்படுறாரு. ஆக்சுவலா நீங்க எப்படி இந்த சினிமாட்டோகிராஃபிக்குள்ள வந்தீங்க? ஆக்சுவலா நான் +1 +2 10th திருநெல்வேலியில் படித்தேன். 10th முடிச்சுட்டு திருநெல்வேலிக்கு +1 +2 படிக்கிறதுக்காக வரும்போது எனக்கு படிப்பில் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு வெக்கேஷனல் குரூப் இருக்குமான்னு தேடும்போது என் அண்ணன் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இந்த ஸ்கூலில் தான் இருக்குது, நீ பண்ணுறியான்னு அண்ணன் கேட்டான். சரி நான் போய் பண்ணுறேன் அப்படிங்கும்போது கார்பரேஷன் ஸ்கூலு சூளைமேடு ஹை ரோட்ல, அந்த ஸ்கூல்ல தான் இந்தியாவிலேயே அந்த ஒரு ஸ்கூல்ல தான் இருந்துச்சு. ஸோ போய் ஜாயின் பண்ணி 2 வருஷம் அதில் முடித்தோன்னா ஃபோட்டோகிராஃபி மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி வச்சுட்டு நம்ம ஸ்டூடியோ சைடு போகலாமா இல்லை சினிமா சைடு போகலாம் போது சினிமா சைடு போகலாம் அப்படிங்கும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வாய்ப்பு கிடைக்குது. சரி சினிமாட்டோகிராஃபி கோர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போனால் அங்கே ப்ராசஸிங் தான் ஏதோ உள்ளே போயிட்டோம், சினிமா கற்றுக்கிறதுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னு உள்ளே போனால் சினிமாட்டோகிராஃபி ப்ராசஸிங் முடிச்சுட்டு கூட சினிமாட்டோகிராஃபி ஆகிக்கலாம் அப்படின்னு. அங்கே உள்ளே போனாலும் நம்மளுக்கு சினிமாட்டோகிராஃபி தான் இம்பார்ட்டன்ட் ஆகுது. அதனால சினிமாட்டோகிராஃபி கிளாஸ் அட்டன் பண்ண, சினிமாட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு அந்த நோட்ஸ் எடுப்பேன், நிறைய படம் பார்ப்பேன், நிறைய ஸ்கில்ஸ் எடுப்பேன், நிறைய வீடியோஸ் எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ட்ராவல் கோர்ஸ் முடிஞ்சவொடனே யார்கிட்ட போய் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ரவிவர்மன் சார்ட்ட, ரவி கே சந்திரன் சார்ட்ட ட்ரை பண்ணுறேன். முதல்ல என்னோட ஆல்பத்தை எடுத்துட்டு ரவி கே சந்திரன் சார்ட்ட போய் ட்ரை பண்ணும்போது அவர் பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா, ஆனால் நான் இப்போதைக்கு படம் பண்ணலை, நீ வேற யாராவது ட்ரை பண்ணாரு. சரி வேற யார்கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு நிறைய லிஸ்ட் எடுத்துருக்கேன், யார்கிட்ட ஜாயின் பண்ண. சரி அப்போ நான் ரவிகே சார்ட்ட வேண்டாம், ரவிகே சார்ட்ட வெளியே வந்த அசிஸ்டன்ஸ் யாருக்கான்னு பார்ப்போம், ரவிவர்மன் சார் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி சொல்லிட்டு காலையிலேயே ஹாஸ்டலில் தங்கியிருந்தாப்போ காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு ஆல்பத்தை எடுத்துட்டு அங்கேருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஹாஸ்டல்லேருந்து கேக்கனர்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன். வாட்ச்மேன்ட்ட கேட்குறேன், சார் எப்போ வெளியே வராங்க? 5:30க்கு வாக்கிங் வருவார், வெயிட் பண்ணாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 5:30க்கு ரவிவர்மன் வெளியே வராரு. வெளியே வந்தோன்னே என் ஆல்பத்தை மீட்டுறேன். இந்த மயக்கம் பண்ண படத்துல தனுஷோட ஒரு சீன் வரும், பார்க்க கூட அந்த ஆல்பத்தை அப்படியே தூக்கி போட்டு அவர் பாட்டுல வாக்கிங் போயிட்டு. எனக்கு என்ன செய்யணும், அந்த ஆல்பத்தை கூட அவர் பார்க்க முடியாம அளவுக்கு அவர் பிஸியான ஆளா? சரி ஓகே
நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்பத்தை எடுத்து மறுபடியும் போறேன். மறுபடியும் என் ஆல்பத்தையும் நான் எடுத்து பாக்குறேன், இதுல ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது போட்டோஸ் தப்பு இருக்கா, அதுல இருந்து கொஞ்சம் போட்டோஸ் ரிமூவ் பண்ணிட்டு கேவி ஆனந்த் சார் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேவி ஆனந்த் சார்ட்ட போய் பார்க்குறேன். கேவி ஆனந்த் சார் ஆல்பத்தை பார்த்துட்டு போட்டோஸ் நான் நல்லா எடுத்திருக்கப்போ, ஆனா நான் இப்போ படம் பண்ணல, சினிமாட்டோகிராஃபி பண்ணல, நான் வந்து டைரக்ஷன் பண்ண போறேன், நீ வேணா திரு சார்ட்ட ஜாயின் பண்றியா, நான் ரெஃபர் பண்றாங்க. திரு யாருன்னு எனக்கு அப்போ தெரியும். திரு சார்ட்ட ஜாயின் பண்ணவா சார், உங்க சைடு யாரா அசிஸ்டன்ஸ் தான் சொல்லுங்க சார், அவங்க படம் பண்ணா நான் அவங்க கூட ஒர்க் பண்றேன் சார் அப்படிங்கும்போது, சரி ஓகே சவுந்தர் போய் பாரு அப்படிங்கிற. சவுந்தர் வந்து செட்டில் சர்ச் பண்ண, சவுந்தர் யாருன்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சார் கூட கனா தண்டன் படம் இருக்கு, சரி சாரோட அசிஸ்டன்ட் போயிடலாம்னு சொல்லிட்டு சவுந்தர் சார்ட்ட போய் ஆல்பத்தை காமிச்சோன்னா அவர் ஓகே. ஒரு வாரம் கழிச்சு கால் பண்றாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஏவிஎம்ல ஒரு ஆட் ஷூட் கால் பண்றாரு. போய் கரெக்டா போய் நின்றுட்டேன். ஆட் ஷூட் ஒர்க் பண்ணும்போது அடுத்த ஒரு வாரத்திலேயே ஒரு படம் கமிட் ஆகுது. யார் படம் என்ன எதுன்னே தெரியாது, கமிட் ஆகுது. கமிட் ஆனோன்னா சார் கூப்பிட்றாரு, ஆஃபீஸ் கூப்பிட்றாரு. ஆஃபீஸ் போனால் விஜயோட படம் ஆதி. ஓகே, என்னோட மொதல் படம் அசிஸ்டண்டாக ஆதி ஒர்க் பண்ணுறேன். ஸோ விஜய் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஸோ சார்ட்டு இருந்து என்னென்ன விஷயங்களை கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு, அப்போ அசிஸ்டன்ட் தான் நான், எனக்கு மேலே சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஃபிலிம், ஓகே. ஸோ ஃபிலிமில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், அந்த கேனை பாதுகாக்கிறதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஃபிலிம்ல இருக்கு. ஆனா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும், எதுனாலும் நோட்ஸ் எடுக்கும். இப்ப டிஜிட்டல்னா நம்ம நோட்ஸ் எடுக்க வேணாம், அடிக்கடி இமீடியட்டா போட்டு பார்த்து என்னென்ன இதுல எடுத்துக்கணும்னு தெரிஞ்சிடும். அப்போ ஃபிலிம்னால எல்லாமே நோட்ஸ் எடுக்கும். ஒரு சின்ன நோட்டும் பெண்ணும் எப்பவுமே கையில இருக்கும். அவளுக்கு நோட்ஸ் எடுத்து ரெண்டாவது படம் அரையன் முன்னித்தமிழ் கடவுள். அதுலலாம் சாரோட அசிஸ்டன்ட், எனக்கு மேல உள்ள சீனியர்ஸ் எல்லாம் படம் பண்ண போயிட்டாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் கிரேடு சாருக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. சார் பக்கத்துல வந்து எல்லா பொறுப்பும் என்கிட்ட தான் கொடுப்பாரு. ஸோ அந்த மூலமா நம்ம இருக்கும்போது இதுக்கு மேலே நம்ம கத்துக்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு, கேமரா காலைல 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு 6:30 கேமரா வந்துச்சுன்னா கேமரால எல்லா லென்ஸும் போட்டு செக் பண்றது, ஜூம் போட்டு ஆப்ரேட் பண்றது, சார் எப்படி பண்றாரோ அதே மாதிரி போட்டு எல்லா லென்ஸையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கான டைம் எனக்கு ரொம்ப கிடைச்சிச்சு. சார் வர்றதுக்குள்ளேயே ஒரு 2 லென்ஸை போட்டு அதுல கத்துப்பேன். ஸோ அவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரையின் 305 கடவுள்ல ஃபர்ஸ்ட் என் கையில கேமரா கொடுக்குறாரு. ஸோ கேமரா கொடுக்கும்போது MS பாஸ்கரோட ஒரு ஷாட்டு பிரகாஷ் ராஜ் சார் கூட பேசுவார். லென்த் டைலாக் ட்ராலியில் உட்காந்து அப்படியே போகும். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் ஷார்ட் போகும். சார் கையில் என் கேமரா கொடுத்துட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு ரைட்டிங் பண்ணுறதுக்காக போயிட்டார். ஸோ அந்த ஷார்ட் எடுக்கும்போது எனக்குலாம் கை காலம் நடுங்குது, நம்ம பண்ணிடுவோமா. அந்த வீஃபெண்டருக்குள்ள நம்ம கண்ணு போனதுக்கு அப்புறம் அது மட்டும் தான் உலகம். நம்ம வெளியே என்னென்னமோ விஷயங்கள் நம்ம காது கிட்டு கேட்கிறோம் பாக்குறோம், அந்த விஷயங்களை தாண்டி அதுக்குள்ள ஒரு உலகம். அன்னைக்குதான் முத அந்த உலகத்தை நான் உணர்ந்தேன். 1.5 நிமிஷம் அந்த ஷாட் அவ்வளவு ஸ்லோவா மெதுவா போகும்போது அந்த ஷாட் எடுக்கணும். எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சு என்ன கேமராமேன் ஆகிட்டாங்க. சார் கேமராமேன் ஆகிட்டார் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ஒரு இது நம்மளுக்குள்ள மனசுக்குள்ள, நம்ம கேமராமேன் ஆகிட்டோம், கண்டிப்பா படம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனசுல இருக்குது. அதுக்கப்புறம் சார் கூட நிறைய ஆட்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு 100-150 ஆட்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சார் கூட டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் அமையல். அப்போ சாரை விட்டு நான் வெளியே போறேன் சார், இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணல சார், வெளியே போய். ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்ம வெளியே போனால் படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். சார்ட்ட அதை சொல்ல முடியல. ஸோ சாரை விட்டு வெளியே போனானு, ஆனால் எப்படி இதுன்னா சார்ட்ட கேட்டலாம்னு சார் சொல்றாரு, இல்லடா போவாத, அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, நீ ஒர்க் பண்ண என் கூட. இல்லை சார், நான் ஒர்க் பண்ற ஐடியாவில் நான் வெளியே போறேன். சரி ஓகே போனேன். வெளியே போனேன். அதுக்கப்புறம் மைண்ட்ல மட்டும் ஒன்று நினைச்சேன், சாரை விட்டு வெளியே வந்துட்டோம்னா எக்காரணத்தை கொண்டும் நம்ம தோத்துடக்கூடாது. என்னைக்காவது ஒரு விஷயம் பண்ணிட்டு சார் முன்னாடி போய் சார் நான் பண்ணிட்டேன் சார், ஜெயிச்சிட்டேன் சார், அப்படிதான் ஒவ்வொரு படமும் நினைச்சேன். படத்துல எல்லா விஷயமும் பேசப்படும், ஆனா இன்னும் ஒரு ஹிட்டு கொடுக்கணும். நம்மளால ஒரு ஹிட் படத்துல நம்ம இருந்தா மட்டும்தான் அது ரீச். சரி ஓகே, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர சாருக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியாது, சந்தோஷ் சாருக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியாது. அவரை விட்டு வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10-14 வருஷம் ஆச்சு. பெரிய படங்கள்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய படங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பெரிய படங்கள்ல நீங்க சினிமாட்டோகிராஃபரா பண்றதுக்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த பைரி பாகம் 1 வந்து ஒரு அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. இந்த பேசப்படுறதுக்கே நீங்க எவ்வளவு வருஷம் உழைப்பு போட்டிருக்கீங்க? இதுல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷம் உழைப்பு போட்டிருக்கேன். என்னோட உழைப்பு, நாங்க இந்த படத்தை ஆரம்பிக்க முன்னாடி கூடயே தான் டிராவல் பண்றோம். இந்த படம் என்னைக்கு நானும் ஜானும் மிட் நைட் ஒரு 11 o'clock டிசைட் பண்றோம். நகமாட்டு பக்கத்துல ரோட்ல உட்காந்துருக்கோம். 2 பேரும் உட்காந்து ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், நெடுஞ்சாலை நாய்கள் பண்றதா தான் ஃபர்ஸ்ட் பிளான். ஸோ நெடுஞ்சாலைகள் பண்ணா அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்,
ஏன்னா ஒரு புது ஆர்டிஸ்ட்னா உலகம் கேட்காது, ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்னா தான் அதுக்கு கேட்கும். ஸோ அந்த கதை அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கேட்குது. ஸோ இதை பண்ண முடியாதுன்னா நம்ம பைரி எடுத்து பண்ணலாம். ஏற்கனவே அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம ஊரு நம்ம மண்ணு நம்ம கலாச்சாரம் இருக்குது. ஸோ உனக்கு ஈஸியா செட் ஆகும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் போது இமிடியேட்டா ப்ரொடக்ஷன் கிடைச்சோம்னா இமிடியேட்டா பைரியை ஸ்டார்ட் பண்றதுக்கு கிளம்பி போறோம். நாகர்கோவிலுக்கு போய் அங்கே போய் லொக்கேஷன் பார்த்து ஒவ்வொரு வீட்லயும் பெர்மிஷன் கேட்டு அந்த வீட்டில் கூடு கட்டி புறாக்களை வளர்க்க வச்சு பழகி யார் ஆர்டிஸ்ட் போடலாம் அப்படின்னு இந்தந்த ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணி எல்லாரையும் மொத்தமாக நாகர்கோவில் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள புறாவோட பழக விட்டு ஒவ்வொரு நாள் போக கொஞ்சம் பேருக்கு வந்து இவனுக்கு எடுப்பானுங்களா படம் எடுப்பானுங்களா மாட்டானுங்களா டவுட் வந்துருச்சு. இவனுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒரு சின்ன கேமரா கொண்டு வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இப்படிதான் பண்ணுவானுங்க போல அப்படிங்கிற டவுட் வந்து கொஞ்சம் பேர் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இது கூட இருக்க முடியாது, நம்ம இவங்களுக்குள்ள டிராவல் பண்ண கொஞ்சம் பேர் வெளியே போனாங்க. அதை தாண்டியும் செய்யுதுங்கிறத வந்து அவர் பயங்கர டெடிகேஷனான செய்யும் ஹீரோ. ஒரு ஃப்ரேம்குள்ள அவனுக்கு என்ன தேவைங்கிறத தாண்டி அது அவனுக்குள்ள பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஆக்டிங்கோட ஸ்கில் வந்து தான் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் பயங்கரம். அதே மாதிரி டைரக்டருக்கும் அவரும் சும்மா கிடையாது. ஒரு ஃப்ரேம்ல இதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற இதுல வந்து பயங்கர தெளிவா இருப்பாரு. ஒரு ஃப்ரேம் வச்சோம்னா இந்த ஃப்ரேமுக்குள்ள இது வேணும் அப்படிங்கிறது அவர் அசிஸ்டண்டா இருக்கட்டும் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் மெனக்கெடுவாப்பு. ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கெடல் இருக்கும். இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி ரொம்ப லைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெருசா எதுவும் டெக்னிக்கலா யூஸ் பண்ணாமலே லைவா நல்லா அழகா கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இப்போ ஜென்ரலா மூவிஸ்னா மனுஷங்களை விடுச்சு படம் எடுக்கிறது ஈஸியான விஷயம். ஈவன் தோ அனிமல்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல குழந்தைங்களை வச்சு படம் எடுக்கிறதே நம்ம வந்து அவங்களுக்கு இறங்கி போய் தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது புறாக்களை வச்சு மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் புறாக்கள் இருக்கு. ஸ்டோரியே புறாக்கள் தான் வச்சுக்கலாம். அவங்களுக்கு அது எவ்வளவு டஃபா இருந்துச்சு அந்த ஜாப்? நாங்க முதல் ரிகர்சல்லயே நிறைய பழகிட்டோம். புறாக்களை பத்தி இந்த புறாக்கள் கூடயே ஒரு வாழ்ந்துட்டோம். அப்போ சும்மா பண்ணும்போது எனக்கு வந்து பயங்கர கஷ்டமா தெரியல. ஒரு புறாவை பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு புறா என்ன பண்ணும், எப்போ அதை கூடு திரும்பும், எப்போ கூட விட்டு வெளியே போகும், என்ன சாப்பிடும், எப்போ கையில வந்து கூப்பிட்டா வருமா. ஏன்னா நிறைய புறா பழக்கி வச்சிருப்பாங்க, கையில கூட வந்து உட்காந்து நம்ம இறைகளை சாப்பிட்டுப்போம். அந்த அளவுக்கு நிறைய புறாக்கள் அங்க இருக்குது. கூட்டமா ஒவ்வொரு மாடியிலையும் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-50 புறா. ஒரு சில கூட்டெல்லாம் போனோம்னா 200 புறாலாம் வச்சிருப்பாங்க. ஒரு 2-3 பேர் வந்து வீடே புறாக்காக வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள போனா பெட்ரூம் ஃபுல்லும் ஒரு 100 புறா இருக்கும், ஹால்ல ஒரு 200 புறா இருக்கும், கிச்சன்ல பார்த்து நம்ம திங்ஸ் இருக்காது. புறாக்கு என்னென்ன சமைச்சு போறாங்களோ அதுக்குள்ள இருக்கும். ஒரு 2-3 வீடு நார்குள்ள அந்த மாதிரியே புறா வளர்க்குற இருக்குது. இப்போ ஆடுகளம் மாறி படம்லாம் வந்திருக்கு, சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய பட்ஜெட், பெரிய பெரிய ஆட்கள் எடுக்கிற படம், அதுல ஒர்க் பண்றாங்க அவங்க. இப்போ வந்து எல்லாருமே நியூ, ஈவன் தோ உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட எல்லாருமே நியூ. பட்ஜெட் எந்த அளவுக்கு நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். சின்ன பட்ஜெட் படம் தான் மார்க்கெட்ல பேசப்படுது. அப்படி இருக்கும்போது உங்களோட உழைப்பை போடுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மன தைரியம் இருந்துச்சு? இவ்வளவு நாள் நம்ம இந்த படத்துக்காக ஒர்க் பண்றோம்னா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பான்ற நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு? எனக்கு ஜான் மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு. ஷார்ட் பிலிம் காலத்திலேயே ஜான் மேல மொத்த டீமே ஜானை நம்பிச்சு. டைரக்டர் ஜானுங்க வந்து எப்படியா அந்த படத்தை கொண்டு போய் எப்படியா சேர்த்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து அன்னைக்கே நாங்க வந்து ஃபுட்டேஜ் எடுத்தோம்னா அடுத்த நாள் எடிட் பண்ணி பார்த்துருவோம். எடிட் பண்ணும்போது இது தப்பா இருக்கு, இது இதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பெஸ்டா எடுக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எங்க டீம் ஃபுல் சப்போர்ட்டா இருந்துச்சு பக்கத்துலேயே. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை நிறைய கஷ்டப்பட்டோம். ஆனா கஷ்டப்பட்டதை தாண்டி ரொம்ப இஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு பெருசா தெரியல. ஏன்னா இந்த படம் எங்களுக்கு எப்படியோ ஒரு பெரிய பேரை வாங்கி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள என்னைக்குமே அது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும் போது ஒவ்வொரு புது புது அனுபவம் கிடைக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு என்னடா ஒரு கேமரா வச்சா எடுத்துடலாம் அப்படின்னு. அந்த ஒரு ஃப்ரேம் வச்சோன்னா அந்த ஃப்ரேம்ல 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அந்த ஃப்ரேம் நாங்க செட் பண்ணி அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதையை சுத்திட்டு தான் அந்த சீனையே எடுப்போம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஏன்னா பல நாள் போய்கிட்டு இருக்குது, ஷூட்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், பல நாள் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஃபேமிலி சைடு சரி, ஃபைனான்ஸா சரி, எல்லாமே பயங்கர ஸ்ட்ரகிள் இருக்கும்.
ஆனா இருந்தாலும் எல்லாரும் அதை தாங்கிக்கிட்டு ஜான் ஒருத்தருக்காக மட்டும்தான் அந்த படத்துல நாங்க அவ்வளவு பேர் வேலை செஞ்சோம். இந்த படம் எப்படி ஹிட் ஆகும், இந்த படத்தை எப்படியோ நம்ம தியேட்டருக்கு கொண்டு வந்துருவோம் அப்படி ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா கதை கேட்க ஆரம்பிச்சிச்சு, இல்ல இது சின்ன பட்ஜெட் படம் கிடையாது, இதுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணி ஆகணும். சரி எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சோனி ஏஎஸ்எம்எஸ்ல போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். வேண்டாம், ஏன்னா படம் இதனால சோனி ஏஎஸ்எம்எஸ்க்கு எப்படிக்கும் பெரிய டிஃபரெண்ட் ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா நல்ல குவாலிட்டியா கிடைச்சிடும். ஸோ நம்ம நல்ல கேமரா சினி லென்ஸ்லேயே போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எபிக் எடுத்தோம். எபிக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நாங்க ரிஹர்சல் பண்ணி ஒவ்வொரு ஃபுட்டேஜும் எடுக்க எங்களுக்கே பெருசா நம்பிக்கை வந்துருச்சு, இந்த படம் நல்லா வருது, சூப்பரா வருது அப்படின்னு. டோட்டலாவே இந்த படம் நாகர்கோயில், இந்த படம் பார்க்கும்போதும் சரி, படத்தோட வாடைன்னு சொல்லுவோம், ஃபுல்லாவே நாகர்கோயில். அந்த பாஷை ஆகட்டும், ஃபுட்டுல இருந்து அவங்க அந்த வச்சிருந்த ஒரு நாமம் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கே அது புதுசா தான் இருந்துச்சு. எனக்கே அந்த கோயிலுக்குள்ள போகும்போது எனக்கே ஒரு புதுசா கேள்விப்பட்டிருக்கோம். பட் நாங்க லைவா இந்த படத்துல பாத்துருக்கோம். ஐயாவளின்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் இது பண்ணாங்க. அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அங்கெல்லாம் சட்டை போடக்கூடாது, சட்டை இல்லாம தான் நாங்க போனோம். போயிட்டு ஏன்னா ஒரு சேர் ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடிக்குள்ள போகும்போது நம்ம தெரியும் நீதான் கடவுள், வேற எதுவுமே கடவுள் கிடையாது, உணரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. ஓகே, ட்ரைலர்லயே வந்து சில போட்டோஸ், சில மார்க்ஸ் காட்டுற மாதிரி இருந்துச்சு. காமராஜர் போட்டோ இருக்கு, சிவாஜி கணேசன் சார் போட்டோ இருக்கு, அவருடைய சன் பிரபு சாரோட போட்டோலாம் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்துல என்ன சொன்னா, நாகர்கோவில்ல சிவாஜி சாருக்கு நிறைய ஃபேன்ஸ். அந்த அறுவலையில என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதுக்கு சீஃப் கெஸ்டா சிவாஜி சார் வரும். அதனால சிவாஜி கணேசனுக்கு அந்த ஊருக்காரங்க பயங்கர ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நாகர்கோவில் முக்கால்வாசி பேரு காமராஜர் போட்டோ நிறைய வீட்டுல இருக்கும். ஸோ இது ஜாதி சார்ந்த இதோ அப்படிலாம் கிடையாது, ஆனா நிறைய வீட்டுல காமராஜரோட போட்டோஸ் நிறையவே இருக்கும். அதே மாதிரி சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் பிரபு சாரோட போட்டோ, இப்பவும் கூட அவரோட விக்ரம் பிரபு அவரு போட்டோ கூட வச்சு அங்க ஒரு ஃபேன்ஸ் கிளப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வழியா வந்தவங்க அந்த ஊரே வந்து பிரபு சாரை கொண்டாடும், சிவாஜி கணேசனை கொண்டாடும், இன்னைக்கு விக்ரம் சாரை கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இந்த புறாக்கள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க முன்னாடி போய் நிறைய வீட்டுல பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு புறாக்கள் வளர்த்துறதுக்கான இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னு சொல்லி, இப்ப நீங்க போய் இந்த மாதிரி பெர்மிஷன் எல்லாம் கேட்கும் போது ஈஸியா கிடைச்சிருச்சு அவங்களுக்கு? இல்ல, அங்க வந்து என்னன்னா எல்லார் வீட்லயுமே புறா இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு 100 வீடு இருக்குன்னா 100 வீட்டுல ஒரு 20 வீட்டுக்கு மேலேயாவது கூண்டு இருக்கும். அந்த வீட்டுல போய் நம்மளா எடுக்க முடியாது, நம்மளுக்கு ஒரு லொகேஷன் தேவை, இந்த வீட்டுக்கு போல கூண்டு இருந்தாதான் இந்த 4 புறா கூண்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடை வந்து நம்ம எடுத்து நம்மளே புறா கூடு கட்டி 2 கூடு கட்டி அதுல புறாக்களை போட்டு பாதான் ஹீரோ வீடா வந்து நாங்க காமிச்சோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கான அந்த பாராட்டுகள்லாம் கிடைக்கப்பட்ட பிறகு பெஸ்டா இவர் வந்து என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு சேரன் சார் கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா சேரன் சார் நாங்க திருநெல்வேலியில டிராவல் பண்ணி ஒரு தியேட்டருக்கு போயிட்டு இருக்கோம், விசிட்காக போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு தியேட்டரை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அங்க வந்து ஒரு 90-100 பேர் இருந்தாங்க. 100 பேர் கூட படம் வந்துட்டு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன் இந்த படம் ஓடல, திருநெல்வேலி இவ்வளவு மக்கள் பாக்குறாங்க, ஏன் இந்த படத்தை நீங்க இன்னும் பப்ளிசிட்டி பண்ணல, இந்த பணம் சில பேருக்கு தெரியவே இல்லை, நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். சரி நாங்க போறோம், சென்னைக்கு போயிட்டு அடுத்த வேலையெல்லாம் பாக்குறோம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சேரன் சார் வந்து டைரக்டருக்கு ஃபோன் பண்ணோம். ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. உடனே சேரன் சார் பேசுறாரு, லவுட் ஸ்பீக்கர் போட சொல்றாரு சொல்லிட்டு பக்கத்துல வந்து லவுட் ஸ்பீக்கர் போடுறாரு. அவரோட பாராட்டு வந்து எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு படத்தை வந்து அவ்வளவு தெளிவா நுண்ணிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வர ரசிச்சு, நான் உங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும், உங்க டீமை நான் பார்க்கணும், இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்க யாரும் நாங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க நாளைக்கு காலைல 1 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க இருந்து வரட்ட ஆரம்பிச்சுட்டான் காரை. இமிடியேட்டா 12:15 அங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து கிளம்புறோம். நேரா காலைல வந்தோன்னா பாரதிராஜ் சாரை போய் பாக்குறோம். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சாரை பாக்குறோம். அடுத்து சேரன் சாரை போய் பாக்குறோம். சேரன் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரோட சினிமா லைஃப் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்ப இருக்கிற சினிமா வரப்போற சினிமா அவர்லாம் உண்மையில லெஜெண்ட். அவர்கிட்ட பேசும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ்னஸ் எங்களுக்கு குரூப்புக்கு பயங்கரம் கிடைச்சு. நான் முன்னாடியே கேட்ட கேள்வியிலேயே ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின், ஆடுகளம், மாரி இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. மதுரை இந்த மாதிரி தென் மாவட்டங்களை முன்னெச்சு எடுத்திருப்பாங்க, நீங்க நாகர்கோயில் சைடு எடுத்திருக்கீங்க. ஆடுகளத்தோட காப்பி மாரியோட காப்பின்னு சொல்லிடுவாங்களோன்னு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு பயம்? கண்டிப்பா அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்ததே கிடையாது. ஆடுகளத்துல வந்து
சேவை அது மாறில வந்து ஒரு சின்ன பாட்டு தான் வச்சிருந்தாங்க. புறான்னு கர்ணப்புறா அந்த பல்ட்டி அடிக்கும் சில புறாக்கள், அதை வச்சு ஒரு சின்ன ரேஸ் வச்சிருந்தாங்க, பெருசா காட்டல. இது வந்து முழுக்க முழுக்க புறா சம்பந்தப்பட்டது. புறா இது வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு தான் நீங்க பாத்துருக்கீங்க. இதோட அடுத்த தொடர்ச்சி 2வது பாட்டு 3வது பாட்டுலாம் அதான் கதையே. முதல் பாட்டுல வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், இந்த லைஃபோட இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னும் கதைங்கிறது செகண்ட் பார்ட் 3rd பார்ட்ல தான் இருக்கு. ஏன்னா 10.5 மணி நேரம் ஃபுல் கதையை எழுதி வச்சுட்டு சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து அது இப்போ வந்து நீங்க ஃப்ரேம்ல வந்து ஒரு 200 புறா பார்த்துருப்பீங்க, ஒரு 200 ஆர்டிஸ்ட் பார்த்துருப்பீங்க. அடுத்த பாட்டுல எல்லாம் 2000 புறா வேணும், சரிங்களா? 2000 ஆர்டிஸ்ட் வேணும். அவ்வளவு பெரிய கிரௌடு, அவ்வளவு பெரிய இது இருந்தாதான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டே நாங்க வந்து இது பண்ணோம். ஸோ பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் நாங்க ஜெயிச்சிருவோம். இன்னைக்கு நாங்க வந்து தியேட்டருக்குள்ள எங்களால முடியல, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம் தியேட்டர்ல மக்கள் உள்ள வரணும். ஆனா இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது அடுத்த வழிகளுக்கு. முன்னாடி அந்த வழிகள் கிடையாது, இப்போ வந்து அப்படி கிடையாது. ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. ஈஸியா அந்த படம் வந்து மக்களை வந்து கண்டிப்பா ரீச் ஆகும். அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பயங்கரமா. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஆனா இந்த படத்தை நம்ம போன்ல பார்க்கறத தியேட்டரிக்கல்ல பார்த்தா மட்டும்தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இந்த படத்திலேயே மொத்த சீன்ஸ்லயுமே எந்த சீன்ல நீங்க ரொம்ப உங்களையும் மீறி உணர்ச்சிவசப்பட்டீங்க? எந்த சீன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு? இந்த சீன் எடுத்தது ரொம்ப ஹாப்பியா? மொத்த படமே தான் எனக்கு எல்லாமே ஹாப்பியான சீன் தான். ஏன்னா என்னோட கேமரா லைஃப்ல கூட நான் ஒவ்வொரு சீனுக்கும் மெனக்கெடுவேன், ஒவ்வொரு ஷாட்டுக்குமே மெனக்கிடுவேன். இந்த இடத்துல வச்சா கேமரா நல்லா இருக்குமா, இங்கிட்டு போய் வச்சா நல்லா இருக்குமா, அங்கிட்டு போய் வச்சா எத்தனை ஆங்கிள் இருக்கோ அத்தனை ஆங்கிளையும் வச்சு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். என்னன்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டானே எனக்கு டைம் கிடைக்கும் அடுத்த ஆங்கிள் போறதுக்கு. ஸோ அடுத்த ஆங்கிள் வச்சு பார்த்துருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் வச்சு பார்த்து ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணும். ஃபிக்ஸ் பண்ணால் இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு, இதுக்குள்ளதான் பக்காவா இது பண்ணோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா எடுக்கப்பட்ட சீனுன்னா ஒரு 4-5 சீன் சொல்லலாம். ஒரு பைக்ல ஓட்டிட்டு வரும், அதெல்லாம் பயங்கர ரிஸ்க். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ல ஒரு பைக்ல ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவேன், அவன் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருவான். முன்னாடி யாரு எங்க 2 பேருக்குள்ள வந்தாலே அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ அவ்வளவு ஸ்பீடா அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நிப்பாட்டி யாரையும் உள்ள விட்டுறாங்க. எங்கெங்க ஸ்ட்ரீட் இருக்கோ அந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் கொஞ்சம் எடுத்தோம். அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான இடம். உயிரை பணைய வச்சு எடுக்கக்கூடிய இது. நம்மகிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. நான் பின்னாடி கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கேன், முன்னாடி பைக் ஓட்டுறான், ஹீரோ பைக்ல வராரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஒரு ஷாட். தலையோட அந்த பைக் சீனை விட கொஞ்சம் ரிஸ்கா போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ஹீரோ வில்லனும் ஒரு அந்த அவங்களோட பந்தயம் நடக்கும் போது வளர்க்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அதெல்லாம் பயங்கர மெனக்கெடு. அதெல்லாம் டெய்லி நைட் தான். ஏன்னா 9 மணிக்கு தான் ஆரம்பிப்போம் நாங்க. ஏன்னா 9 மணிக்கு தான் ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஏன்னா பிஸியான ஏரியா. 9 மணிக்குள்ள நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட ஃபுல்லும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த ஊருக்காரங்களை தாண்டி நிறைய பேர் தென்காசியில இருந்து, தூத்துக்குடியில இருந்து, திருச்செந்தூர்ல இருந்து நிறைய ஜூனியர்ஸ் ஒரு 10-15 வேன் இருக்கும். காலைல போயிடும் கிளம்பி அவங்கள திரும்ப ஈவினிங் அவங்கள கூப்பிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த இடத்துல பயங்கர டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அந்த க்ரௌட்ல ஷாட் வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். லைட்டுங்கிறது டைரக்டர் முதலே சொல்லிட்டாரு, இது ஒரு வாழ்வியல் படம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சினிமா லைட்ஸ் எதுவுமே பெருசா யூஸ் பண்ண வேண்டாம். நைட் ஷாட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு எனக்கு எல்லாமே அங்க உள்ள லோக்கல் ஹால் ஏஜென்ட்ஸ் ஹையர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அங்க ஒரு கோர்ஸ் நடந்துச்சுன்னா, ஒரு கிளப் மூலமா ஒரு கோர்ஸ் நடந்துச்சுன்னா அவங்க அந்த லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சினி லைட்டை வந்து யூஸ் பண்ணா அதோட குவாலிட்டி வேற. ஸோ அதே குவாலிட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லைட்ஸ் ஹாலஜன்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஹாலஜன்ஸ் கட்டியிருப்பேன் அந்த சீக்வன்ஸுக்கு மட்டும். லைட்ஸ் யூஸ் பண்ணாமலும் கிடையாது, லைட்ஸ் கண்டிப்பா சினிமாக்கு தேவை. ஹாலஜன்ஸ் லைவ் லைட்ஸ் அந்த மாதிரி லைட்ஸ் பண்ணேன். படத்துல வந்து லைவா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே தர்மோகோல் கூட அந்த படத்துல ஒரு இடத்துல கூட ஒரு தர்மோகோல் ஃபில்லிங் கூட நம்மளுக்கு இப்படி கேமரா வச்சு அந்த ஷேடோ ஐ ஷேடோ வரதா வரட்டும், லைவ்னஸ் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும். ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல எந்த அளவுக்கு ஃபைட் சீன்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்களோ, எப்படி டெலிவரி பண்ணிருப்பாங்களோ அந்த டெலிவரி இந்த படத்துல ஃபைட் சீன்ஸ்ல அவ்வளவு அழகா
அழகா டெலிவரி ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணி தான் போவீங்களா? அந்த கோஆர்டினேஷன் எப்படி இருந்துச்சு? டிஸ்கஷன் பண்ணுவோம். ஏன்னா ஃபைட்டுக்கு வந்து நாங்க விக்கி மாஸ்டர்கிட்ட பேசும்போது ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே விக்கி மாஸ்டர் வந்துட்டு அவர் ரிகர்சல் அவங்க அசிஸ்டன்ஸ் வச்சு ஹீரோ வச்சு எப்படி ஃபைட் பண்ணணும், டைரக்டர் எந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிகர்சல் பண்ணாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ரிகர்சல் பண்ணிட்டு அன்னைக்கு நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல போய் எடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ரிகர்சல் இருந்ததுனால பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ஷார்ட் டப்புன்னு மாஸ்டர் டைரக்டர் ஒர்க் பண்ற மாதிரி மாஸ்டர் ஈஸியா ஒர்க் பண்ணிட முடியாது. அவங்களாம் இந்த பம்பரத்துல சுத்தின கயிறை சுத்திட்டு எப்படி போவோம் அந்த வேகத்துல இருப்பாங்க. இங்க முடிச்சோமா இங்கன்னு பயங்கர ஸ்பீடா இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடுக்கு நம்ம ஈக்குவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஹேண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். எதுலையுமே ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா 2 ஃபைட்டுமே சரி, 2 ஃபைட்டுமே ஃபுல் ஒரு ஸ்டாட்டிக் ஷாட் கூட அங்கே எதுவுமே இருக்காது. ஒன்றும் ஷோல்டர்ல இருக்கும், இல்லை ஹேண்டில் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஹேண்டில் அந்த ஷாட் போகும்போது ரொம்ப லைவ்னஸ், ஒருத்தனை இழுத்துட்டு போகும்போது அவங்க கூட கேமரா போகும்போது நம்மளே இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கரமா பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த புறாக்கள் நைட் ஷாட்டுங்கிறது ஒரு பைக்ல அவர் வந்து யாரு புறா போட்டாங்களோ அந்த புறாவே எனக்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புறாக்கள் பறக்கும்போது இவர் பைக்ல ஒரு வில்பாட்டில் டிராவல் பண்ணும். அதுல வந்து ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் தான், ஒயிட் லென்ஸ். இதை போட்டோம்னா வானமும் தெரியும், இதுவும் தெரியும். ஸோ புறாக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அதை டிராவல் பண்ணோம். ஸோ டாப் ஆங்கிள் ஹெலிகாம் ஒன்று ஃபாலோ பண்ணோம். ஸோ கொஞ்சம் பிளானிங் நிறையவே பிளான் பண்ணோம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணுவோம். யானை கூப்பிட்டு யானை இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா டிஸ்கஷன் பண்ணும்போது அவன் ரெஃபரன்ஸ் நிறைய நான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். படத்துல இருக்கிற எல்லாருமே அந்த நாகர்கோயில் பாஷை ரொம்ப அழகா இருந்துச்சு கேட்கறதுக்கு. எப்படி அங்க பிறந்து வளர்ந்தவங்க அளவுக்கு அந்த பாஷையோட ஊறி போனது எப்படி நடந்துச்சு? பாஷையில ஊறி போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஹீரோ பார்க்கும்போது. ஏன்னா அவரு பிறந்தது வந்து மானாமதுரை வந்து அவன் வந்து ஒரு லாங்குவேஜ் அந்த இடத்துல கத்துக்கிறதுக்கு அவன் ரொம்ப மனக்கணும். அவனு எங்கடா இருக்கான்னா புறக்கொண்டா இருக்கான்டா இருக்கான், எங்கடா இருக்கான்னு எப்பவும் பட்டாலும் ஏதோ ஒரு யாரு கூட அந்த ஊர் மக்கள் கூட தான் பேசிட்டு இருப்பான். அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் அந்த புறா வளர்க்குற பசங்களை கூப்பிட்டு எங்கேயா வெளியே போவான் அவுட்டிங் அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். அவங்க கூடயே தான் இருப்பான். அந்த லாங்குவேஜ் அவங்க கூடயே பேசி அவங்க என்ன பண்றாங்களோ நம்ம இப்போ நீங்க பேசினா உங்களை மாதிரியே மாடுலேஷன்ல பேசினா என்ன நக்கல் பண்றேன் என்ன கிண்டல் பண்றேன். ஆனா அவங்க அது கிடையாது, நம்மளுக்கு ட்ரெயின் பண்ண. இப்போ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிற போது எப்படி சொல்லி கொடுப்பாங்க, நீ ஹிந்தி கத்துக்கிறேன் நான் தமிழ் கத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிற மாதிரி தான் அவங்கள பேசும்போது அவன மாதிரியே பேசுவாங்க. இது கரெக்டாடா, இந்த இது கரெக்டானா, அந்த ஸ்லாங் கரெக்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே பேச. அதுக்கே கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு மாசம் 1.5 மாசம் ஆச்சு அந்த ஸ்லாங் அவன் பிடிக்கிறதுக்கு. நாகர்கோயில் சைட்ல படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? நாகர்கோயில்ல ஒரு 2 தியேட்டர்ல போட்டிருந்தாங்க, ராஜேஷ் தியேட்டர் அண்ட் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி சினிமாஸ் 2 தியேட்டர்ல நல்ல வரவேற்பு. அங்க உள்ள மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச அந்த ஊர் மண்ணு அந்த ஊர்ல நடந்த ஒரு கதை. ஏன்னா அங்க ஷூட்டிங் எடுக்கும் போதே இந்த படத்தை பத்தி பயங்கர ஆர்வம் இருந்துச்சு. இந்த பசங்க என்னப்பா இப்படி சுத்திட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்த படம் எப்போ வரும். ஏன்னா ரொம்ப இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்க ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வந்து இந்த படத்தை முடிச்சு இன்னைக்கு நாங்க அந்த நாகர்கோயில்ல தியேட்டர்ல போய் மக்களோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஊர்ல எடுத்த படம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீனுக்குலாம் பயங்கர கைத்தட்டல் விசில். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, கைத்தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு அதான் ஒரு பெரிய பாராட்டு. ஒரு 10 பேர் இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு விசில் சவுண்ட் கிடைச்சாலோ ஒரு கைத்தட்டு கிடைச்சாலோ அந்த சீன் ஒரு இதா இருக்கும். ஆனா நிறைய மக்கள் சொல்றதுன்னா ஒரு 10 நிமிஷம் படம் 15 நிமிஷம் ஸ்லோவா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிடிச்சோம்னா படம் த்ரோட் எண்டு வர இவ்வளவு பாராட்டுகள் இருந்து மக்கள் இன்னும் படம் பாக்குறாங்களே ஒரு சின்ன தியேட்டர்லயே கிடைக்கணும்ன்றதுதான் நம்மளோட விஷ். ஒருவேளை அங்க மிஸ் ஆனா அட்லீஸ்ட் ஓடிடில கிடைச்சாலும் உங்களோட நம்பிக்கையின்படியே அடுத்த பாகத்துக்கு அந்த வரவேற்பு கண்டிப்பா தியேட்டர்ல கிடைக்கட்டும் அப்படிங்கறதான் நம்மளோட விஷ். நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சுலாம் சொல்லிருந்தீங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் சைன் இல்ல மேம், இன்னும் நான் சைன் பண்ணல. ஆக்சுவலா என்னன்னா இந்த படத்தை வந்து எல்லாருமே சின்ன படம்னு வெளியே பப்ளிசிட்டி, சின்ன படம் கிடையாது. ஆக்சுவலா எனக்கே இந்த படத்துல வந்து அவ்வளவு செலவு பண்ணாங்க. கேமரா சைடும் சரி என்னோட அசிஸ்டன்ட்ஸும் சைடு நிறைய செலவு பண்ணாங்க. ஆனா அந்த படம் சின்ன படம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வர 4.5 கோடி ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. சின்ன படம் கிடையாது. ஆக்சுவலா நாங்க எடுக்கும் போதே அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு பொருள் செலவு, அத்தனை நாள் ஷூட்டிங்கு அதுதான் பண்ணோம். ஆனா வெளியே எந்த இதுல இவங்க சின்ன படம் சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நீங்க ஒரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ல 400 பேர் நிப்பான், 200 பேர் நிப்பான். நீங்க ஒருத்தனுக்கு 300 ரூபான்னு கணக்கு போட்டாலே
ஒரு பட்ஜெட் வரும். அது ஒரு 14 நாள் ஷூட் பண்ணியிருப்போம். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த வில்லன் போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட 14 நைட் ஷூட் பண்ணோம். எத்தனை நாள் நாங்கள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாத்தையும் பார்த்து அதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ரூபா திட்டம் வந்திருக்கும். அந்த 14 நாள் செலவு பண்ண காசு எங்களுக்கு கிட்ட ஒரு ரூபா வந்துருக்கும். ஸோ இது வந்து நிறைய ஒரு செலவான படம் தான். இது சின்ன பட்ஜெட் கிடையாது. இது அதை பார்த்துட்டு அவங்க வெளியே இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேமராமேனு நல்லா பண்ணியிருக்காரு, சின்ன பட்ஜெட்னா கூப்பிடுறாங்க சார். போனை எடுத்த உடனே சொன்னாங்க சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் பண்றேன் சார், உங்களால பண்ண முடியுமா? நம்மளுக்குன்னு ஒரு சின்ன நம்ம இவ்வளவு நாள் உழைச்சிருக்கோமா, அந்த உழைப்புக்குன்னு ஒரு இடம் இருக்குது. உழைச்சதை தாண்டி இப்ப எனக்கு ஒரு தொழில் தானே, அந்த தொழிலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூக்கு இவ்வளவு நாள் உழைச்சது நம்மளுக்குன்னு ஒரு சின்ன அமௌண்டாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சின்ன படம் கிடையாது இது. ஆக்சுவலா முதல்ல இந்த படமே சின்ன படம் கிடையாது. ஏன்னா எனக்கும் பெரிய படங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கிற ஆசை, அடுத்த பெரிய ஆர்டிஸ்ட் போகணும், பெரிய இது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா இதுவரை நான் வந்து ஆர்டிஸ்ட் படங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் கேட்குறேன். எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் மச்சாண்டே வச்சு ஒரு படம் பண்ணுறேன்டா பண்ணி தருவேன். நான் ஃபர்ஸ்ட் படமும் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. செகண்ட் படமும் என் ஃப்ரெண்டு தான், 3வது படமும் என் ஃப்ரெண்டு தான், 4வது படமும் என் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் இந்த சினிமாவில் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு இதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி என் ஃப்ரெண்டு வெளியே வந்துடுவான், பெரிய படம் பண்ணுவான், அன்னைக்கு நம்ம பெரிய ஆளாயிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் உண்மையில என்ன பயங்கரமான டீம். எனக்கு பைரி டீம் வந்து உண்மையில பயங்கரமான டீம். ஏன்னா ஒர்க் முடிஞ்சு இத்தனை வருஷமா ஒரு சினிமாக்குள்ள ஒரு டீம் வந்து இவ்வளவு நிலைச்சி இருப்பாங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு படம் முடிவாங்க, இன்னொரு படத்துக்கு இமீடியட்டா ஜம்ப் பண்ணி போவாங்க, ஒரு டீம் வந்து உடஞ்சிரும். இது வந்து நாங்க ஒரு 6 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். 6 வருஷமா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த ஒரு கலங்கமும் வந்தது கிடையாது. இனிமே மறுபடியும் டிராவல் பண்ணோம். இந்த சினிமால கண்டிப்பா நினைச்சு நிற்போம். அடுத்த பாட்டுலாம் இந்த பாட்டு நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம், அடுத்த பாட்டுல நீங்க தியேட்டர்ல பார்க்காம இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். உங்க நம்பிக்கையும் அதே போல நிறைவேற வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.